Sheikh S.A. Abdul Halim, Coordinator of Religious Affairs and the President of Jamiatul Ulama Colombo, to deliver a special speech. Bismillahir Rahmanir Rahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Qala Allahu ta'ala a'udhu billahi minash shaitanir rajim. Laqad kana lakum fi rasulillahi uswatun hasana. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam kullu ummati yadkhuluna al-janna rawahul Bukhari wa Muslim. உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. இந்த பாடசாலையினுடைய ஸ்தாபகர்களுக்கு, ஃபவுண்டர்ஸுகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து அவருடைய மறுமை வாழ்வை சுவனத்தின் பூஞ்சோலையாக்கி அருள்வானாக. வரலாற்று சிறப்பு மிக்க இன்றைய நாள் கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு மக்காவில் அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் பிறந்தவர்கள் இன்று 1500வது தன்னுடைய பிறந்த தினத்தை தேசிய ரீதியிலும் சர்வதேச மட்டத்திலும் நினைவு கூறப்படுகின்ற அளவுக்கு, அனைவராலும் பேசப்படுகின்ற அளவுக்கு வரலாற்று சாதனைகளை படைத்துவிட்டு சென்றவர்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பல நபிமார்கள் வந்து சென்றார்கள். அத்தனை நபிமார்களுடைய இறுதி தூதுவராக வந்தவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமூகத்தை பார்த்து பல உபதேசங்களை செய்துவிட்டு சென்றார்கள். அதில் முக்கியமாக எம்மை பார்த்து சொன்ன 2 விடயங்களில் ஒன்று, அத்திபு அவுலாதக்கும், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, துறை சார்ந்தவர்களே, சமூக தலைவர்களே, உங்களுடைய இன்றைய சிறார்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இன்றைய பிள்ளைகள், சிறுவர்கள் நாளைய இந்த சமூகத்தை தன்னுடைய தோளிலே சுமக்கக்கூடிய தலைவர்களாக மிளிர இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு பண்பாட்டோடு நல்ல ஒழுக்க விழுமியங்களோடு வளர்த்து கொள்ளுங்கள் என்று எம் அனைவர்களையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன அந்த ஹதீஸை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் என்னையும் என் சமூகத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சமூகத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள், சமூக தலைவர்கள், பெரியவர்கள், கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள், அதே போல சமூகத்திற்கு சேவையாற்றக்கூடிய சமூக சேவையாளர்கள், பெற்றோர்கள் என சமூகத்திலே இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை நாம் இனம் காண வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்ந்த கண்ணியத்தை, மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். நபிகளார் சொல்லுகிறார்கள், பெரியோர்களுக்கு யார் ஒருவர் மரியாதை செய்து அவர்களோடு நன்னடத்தைகளோடு நடந்து கொள்கிறாரோ, நீங்கள் ஒரு நாள் அந்த வயதை அடைகிற போது உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பல மக்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் என்று சொல்லுகிறார்கள். ஆக எம் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருக்கலாம், பிற மதத்தை சார்ந்தவர்கள், சமூக தலைவர்கள், எங்கு சென்றாலும் பல்லின மக்களோடு வாழுகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் இந்த நாட்டிலே பெற்றிருக்கின்றோம். சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய சமூக அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய கண்ணியத்தை, மாண்பை, மகத்துவத்தை நாம் பேண வேண்டும். அதே போல எங்களுடைய வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு இரக்கமாக, கனிவாக, அன்பாக, பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இன்றைய முக்கியமான முபாரக்கான இந்த நிகழ்வு எங்களுடைய பாடசாலைக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்தினருக்கு கண்ணியத்தையும் மாண்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமர்வாக அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் எம் அனைவருக்கும் எல்லா துறைகளுக்கும் பல அழகிய முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக போட்டி நிகழ்ச்சிகளிலே கலந்து வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களை நான் வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, எவைகளையெல்லாம் மனனம் செய்தீர்களோ,
போட்டி நிகழ்ச்சியிலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பல அர்ப்பணிப்புகளோடு பல தியாகத்தோடு எவைகளையெல்லாம் மனப்பாடம் செய்தீர்களோ, உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் தகவல்களாக நிறைத்து வைத்திருக்கிறீர்களோ, இவைகளை வெற்றிக்காக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக அந்த சுவனத்தின் பேற்றை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற போது மாத்திரமே இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளை பயனளிக்கும். உங்களுக்கு சிறந்ததோர் விசேட பேச்சை நிகழ்த்துவதற்காக எமது கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளராக அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அர்க்கம் நூர் ஹமீத் அவர்கள் நல்லதோர் தெளிவானதோர் சிறப்புரையை ஆற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சலாத்தையும் கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.